நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலையும் நாங்கள் வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்கே இருக்கிற அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையாக அவர்கிட்ட பேசி உள்ளே வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் மரியாதையாக பேசி உள்ளே யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசியிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னதான் நான் தான் கிழிக்க சொன்னேங்க, அதை நான் சொல்லி தான் தம்பி கிழிச்சாரு. நேற்று இதை பேசக்கூடாது, அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்லா எனக்கு தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது. நான் மீடியாவில் தான் அந்த வீடியோ பார்க்கும் போது தான் அண்ணன் ஒன்றும் பண்ணலை, அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது, என்ன தள்ளுறியா நீ என்ன பண்ணுறியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு ட்ராமா, எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் உள்ளே அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. சட்டத்துக்கு புறமா அவங்க உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்கள் பண்ணுங்க. அவர் ஒன்றுமே பண்ணாதவரை நீங்கள் அதில் சாரி கேட்டாங்க. என்னங்க, நான் எங்கள் அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரிதல் இல்லாமல் தான் நான் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் சாரி சார், நீங்கள் விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இதுதான் நேற்று நடந்தது. நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ, நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன, அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்ததா சுபா மேலேயும். ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணலை, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன், ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் சுபா எதுவுமே சொல்லலை, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல, அவங்கள வேலை செய்ய விடாமல் சுபா தடுக்கவே இல்லை. இன்னொன்று, ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க. அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்கள் அதை கவர் பண்ணீங்க. அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. சுபா துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா, அவர் மிரட்ட சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு. சுபா விவகாரத்தில் நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம், அங்கே ஹைகோர்ட்டில் அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்தில் விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவார். ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கட்டாயம் போவார், அவங்கள எதிர்கொள்வார், விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார். அது மாதிரி மரியாதையாக அவர் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். ஆனால் அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் காவல்துறை மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கோம். நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி, அவர் 35 லட்சம் பேரோட வாக்கை வாங்கி மக்களுக்காக நேர்மையாக எதுக்கும் பயப்படாமல் நிற்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கு? என்ன மரியாதை இருக்குது? கூட இருக்கிற அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கள நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்கள் முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்கள் அசிங்கப்படுத்தணும் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. வேற என்ன இருக்குது? இன்டென்ஷன் என்ன இருக்குது? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க, வழக்குல இருந்து வெளியே போகணும்னு எழுதி கொடுத்தாங்க. மீண்டும் அந்த வழக்கை புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளோ குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்கணுமோ நம்ம பார்ப்போம், நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊரில் இல்லைன்றது அப்போவே அவர் சொல்லிட்டார். இவங்களா தான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்கள் எழுதி கொடுங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் அவங்க அடுத்த நாளே போடணுன்னு என்ன இருக்குது? 2 வாரம் அவர் ஊரில் இல்லை, தொடர் பயணம். அவர் எங்கே ஓடி போயிட போகிறாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாருங்க. கணவர் எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊரில் இருக்காராமே, அது அங்கே இந்த ஊரில் இருக்கார் போல இருக்குது. அங்கேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன எங்கே ஓடியா போயிட போகிறாரு? எவ்வளோ வழக்கு இருக்கு, எவ்வளோ எதிர்கொள்றாரு அவர்? ஓடியா போயிடுறாரு. சொன்ன தேதியில் அவர் வருவார், அவர் ஒத்துக்கிட்ட தேதியில் அவர் வருவார். இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க, அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க.